வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். லைஃப் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் நிறைய ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் விற்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா எல்ஐசி விற்கிறாங்க. எல்ஐசிக்கும் இந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான் தொடங்கினது. அது வந்து செப்டம்பர் மாதம் 1956 வருஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 68 வருஷம் ஆயிடுச்சு எல்ஐசி ஆரம்பிச்சு. 2001 தான் வந்து இன்சூரன்ஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. ஸோ 2001 தான் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து இன்சூரன்ஸில் வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15க்கு மேலே ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா ப்ராடக்ட் தான் வந்து டிஃப்ரென்ஸ். எப்படி வந்து ஒரு பேங்க் வந்து முன்னாடி வெறும் பப்ளிக் செக்டார் பேங்க் மட்டும் இருந்தது, அதுக்கப்புறமா ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. ஸோ பேங்க்கில் வந்து எல்லாருமே ப்ராடக்ட் வந்து மோரார்லெஸ் ஒன் அண்ட் த சேம். அது வந்து எப்படி சர்வீஸ் கொடுக்குறாங்க, இதில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பர்டிகுலராக ட்ரெடிஷ்னல் பாலிசி பற்றி பேசுகிறதுனால நிறைய ஆடியன்ஸுக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ட்ரெடிஷ்னல் பாலிசிக்கும் யூலிப் பாலிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இதை யார் விற்பா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எல்ஐசியில் வந்து என்டோமெண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா மணி பேக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பாலிசி. ட்ரெடிஷ்னல் பாலிசினா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அதோடைய டேர்ம் வந்து ஜாஸ்தி, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வரையும் இந்த லைஃப் இன்சூரன்ஸோடைய பீரியட். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அதில் கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை வந்து கவர்மெண்ட் பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் முதலீடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நல்லா இருந்தது. அதனால் வந்து அன்றைக்கி அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இட் மேக் சென்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எனி ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ் 5 to 6% மேலே நமக்கு ரிட்டர்னே வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா 2001 ப்ரைவேட்டைஸ் ஆன உடனே அந்த ப்ரைவேட்டைஸ் ஆன கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ஸ்டெட் ஆஃப் அலோகேட்டிங் தட் மணி இன்டு த ட்ரெடிஷ்னல் பாலிசி, அவங்க அந்த மணியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மூவ் பண்ணாங்க. ஏன்னா இந்த கிடைக்கக்கூடிய பாலிசியுடைய ப்ரீமியம் வந்து லாங் டேர்ம் 20 வருஷத்துக்கு இருக்குது. அப்படிங்கும்போது என்னத்துக்காக நம்ம அவசரப்படணும், அதனால் அதை வந்து நம்ம மார்க்கெட்லேயே போட்டாலே நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூலிப்லாம் வந்து அங்கே தான் வர ஆரம்பிச்சிது. யூலிப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் பாலிசியோட யூலிப் பாலிசியோடைய ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அட்லீஸ்ட் நிறைய பேர் சொல்கிறாங்களே, யூலிப்பில் போய் ஏமாந்துடாதீங்க, எல்லா பேங்கும் விற்றுட்ருப்பாங்க, உங்களை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், யூலிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யூலிப்பில் வந்து சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ யூலிப்பில் வந்து சார்ஜஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் பணம் கட்டலைன்னா கூட ஒரு 5 வருஷம் நீங்கள் ஒரு 1 இயர் பணம் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் கட்ட முடியலை அப்படின்னா அந்த மணி வந்து டிஸ்கண்டினியூவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியில் அங்கே போயிடும். 5 இயர்ஸ் கழிச்சு அட்லீஸ்ட் ஒரு 75-80% அது மணி நம்ம எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் பாலிசியில் நீங்கள் 1 இயர் கட்டிட்டு 2 இயர்ஸ் கட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கட்டலை அப்படின்னா உங்களுக்கு எந்த மணியுமே வராது. சார், இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கே எடுக்கலான்னு தேடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டேர்ம் இன்சூரன்ஸுன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. நிறைய இன்றைக்கி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க கூட, ஒரு கார்ப்பரேட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க கூட எப்படியாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்திருக்கு. இப்போ லைஃப் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸ் இப்படி நம்ம பேசும்பொழுது இந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் எடுக்கிறது நல்லதா, இல்லை என்ஐசி மாதிரியான ஒரு பாரம்பரியமான நிறுவனத்தில் எடுத்தால் அது நமக்கு லாபம்? சார், இங்கே வந்து இன்றைக்கி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அது கீழே தான் வருது. எப்படி பேங்க்கெலாம் வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது RBI கீழே வர மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே IRDA கீழே தான் இருக்குது. அதனால் எல்ஐசினா சேஃபு, ப்ரைவேட்னா வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. எவ்ரி திங் இஸ் சேஃப். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட் தராங்க. இப்போ டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து எல்ஐசி ஃபாலோ பண்ணக்கூடிய டேபிள், அதாவது ஆக்சுவரிஸ் டேபிள் அப்படிம்பாங்க, அதாவது மார்டாலிட்டி டேபிள் அப்படிம்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டேபிள் வந்து ஓல்டு டேபிள். அந்த ஓல்டு டேபிள் என்னென்னா, ஒரு 60-65 வருஷம் வரைக்கும் முன்னாடி மேக்ஸிமம் எல்லோரும் உயிர் வாழ்ந்தாங்க. அதனால் அந்த 65 அல்லது 70 வந்து மேக்ஸிமம் இதாக வச்சுட்டு அவங்க வந்து ப்ரீமியம் அரைவ் பண்ணாங்க. அதனால் எல்ஐசியுடைய ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் ஹையர். ப்ரீமியம்ன்றது நம்ம கட்டக்கூடிய பணம். ஆமாம், நம்ம வருஷம் கட்டக்கூடிய அந்த இன்சூரன்ஸுக்கான கட்டக்கூடிய பணம் வருஷத்துக்கு. சப்போஸ் வருஷத்துக்கு கட்ட முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, ஆஃப் இயர்லி கட்டலாம், குவார்ட்டர்லி கட்டலாம், அல்லது மந்த்லி கட்டலாம். இது வந்து மந்த்லி கட்டிங்கன்னா கொஞ்சம் கூட பே பண்ணணும், குவார்ட்டர்லினா இன்னும் கொஞ்சம் கூட, இயர்லினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்ன்றது ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பணம். ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு, லெட்டஸ்ஸே ஒரு என்டோமெண்ட் பாலிசி எடுத்திருக்காரு. அவர் வந்து வருஷம் 10,000 ரூபா போடணும். அவர் வந்து ஒரு 20 வருஷம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நார்மலாக என்னென்னா, எவ்வளோ ரூபா வருஷத்துக்கு ப்ரீமியம் பே பண்ணுறோமோ அதுலேருந்து 10x வந்து இன்சூரன்ஸ் கவர். ஸோ 10,000 ரூபா அவர் போடுறதுனால அவருடைய கவர் வந்து 1,00,000 ரூபா. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் இயர் 10,000 தான் போட்டிருக்காரு. இந்த 1 இயர், இந்த 20 வருஷத்துக்குள்ளே
அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா 1 லட்ச ரூபா வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க. ஒன்றுமே ஆகலைன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 20 வருஷம் 10,000 ரூபா போட்டிருக்காரு. அதோடைய வேல்யூ வந்து 2 லட்சம். அதுக்கு வந்து 4 லட்ச ரூபா அது வந்து முதிர்வு தொகை அல்லது மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மணி வந்து அவர் 20 வருஷம் கழிச்சு உயிரோடு இருந்தால் அந்த மணி அவருக்கு கிடைக்கும். சார், இப்போ ட்ரெடிஷ்னல் பாலிசியை பற்றி நம்ம சொன்னோம். ப்ரிடாமினண்ட்டாக வந்து எல்ஐசி அதை நிறைய ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இது மாதிரி ட்ரெடிஷ்னல் பாலிசியை வந்து ஆஃபர் பண்ணுறாங்களா? ஆமாம், பண்ணுறாங்க சார். அங்கே வந்து என்னென்னா அவங்களும் ட்ரெடிஷ்னல் பண்ணுறாங்க. பட் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா யூலிப் தான். ஏன்னா யூலிப்பில் வந்து அதுக்கான அலோகேட் பண்ணக்கூடிய மணியும் வந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால யூலிப்பில் வந்து டெஃபினட்டாக இன்வெஸ்டருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து கூட கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ். இப்போ பொதுவாக எல்ஐசியில் வந்து நம்ம பணம் கட்டிட்டு வர்றாங்கல்ல, மாதம் மாதம் பணம் கட்டிட்டு வரவங்களாம் பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து இந்த 45+ தான் இருப்பாங்க. இப்போ நம்ம அம்மாவோ இல்லை நம்ம அப்பாவோ வந்து கட்டியிருப்பாங்க, இல்லை மாமாவோ கட்டியிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி அவங்களுடைய அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்ஐசியில் போட்டதுக்கு பதிலாக வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மை தானா? உண்மை சார். இப்போ என்னென்னா இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்கிறது வந்து ப்ரொடெக்ஷன், ஓகேங்களா? அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்களா, இன்சூரன்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிக்ஸட் ரிட்டர்னே வந்து 12-13% கிடைச்சிது. அன்றைக்கி வந்து இன்சூரன்ஸில் வந்து அதை ஒரு முதலீட்டாக கருதுறதுல வந்து ஒரு மீனிங் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி 6% மேலே கிடைக்கவே கிடைக்காது. அதனால இன்றைக்கி என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு த ரிமைனிங் மணியை வந்து யூ இன்வெஸ்ட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து 20,000 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? வெறும் 10 லட்ச ரூபா தான் வந்து கவர் கொடுக்குறாங்க. அதே 20,000 ரூபாயை அவர் வந்து ஒரு 4,000 ருபீஸ் கொடுத்தாலே அவருக்கு 25 லட்ச ரூபாய்க்கு கவர் கிடச்சிடும். மீதி ஒரு 16,000 ரூபாயை அவர் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு வந்தார்னா அந்த 20 வருஷத்தில் கவரும் ஒரு 10x கவர் கூட கிடைக்கிது. அதே சமயத்தில் ரிட்டர்னும் அதிகமாக கிடைக்கிது. இப்போ டேர்ம் பாலிசி வந்து எல்ஐசியும் கொடுக்குறாங்க, ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுக்குறாங்க. ஒருத்தர் டேர்ம் பாலிசியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து சூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது என்னென்னா, நான் வந்து ஒரு 60 வயசு வரையும் நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவேன். பட் தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் மீ டு லிவ் அப் டு 60 இயர்ஸ். அப்போ எனக்கு எத்தனை வருஷம் வரையும் இன்கம் வருமோ அந்த பீரியடு தான் நான் வந்து இன்சூரன்ஸுடைய பாலிசி பீரியட் நம்ம சூஸ் பண்ணணும். சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து 60 வயசில் சாரத்துக்கான சான்சஸ் கம்மி, அதே சமயத்தில் 90 வயசுக்கான சான்சஸ் 90 வயசில் நான் இறக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, அதனால் நான் வந்து 90 வருஷத்துக்கு நான் பாலிசி எடுத்துக்கிறேன். அது தப்பான அணுகுமுறை. நமக்கு வந்து ஒரு 60 அல்லது 65 வரையும் தான் நம்ம ஃபினான்ஷியலாக நம்மளுடைய டிபெண்டன்சி வந்து ஃபேமிலியில் இருக்குது. அதனால் நீங்கள் 60 அல்லது 65 வயசு வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எகெயின் இதை பொறுத்தவரை டேர்மை பொறுத்த வரையும் அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மெயினாக என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறீங்களா, நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்களா, அப்போது உங்களுடைய ஃபாதர் உயிரோடு இல்லைன்னா வாட் இஸ் த காஸ் ஆஃப் டெத், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒருத்தருடைய ஃபாதர் வந்து கேன்சரில் இறந்துருக்காங்கன்னா அவர் நேச்சுரல் டெத்துன்னு குறிச்சார்னா அது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்க வந்து நான் முன்னாடி ஸ்மோக் பண்ணேன் பாப்பெல்லாம் நான் ஸ்மோக்கிங் விட்டுட்டேன் அல்லது அக்கேஷனலாக பண்ணுறேன், அதை நான் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் வந்து அவர் இப்போ ஸ்மோக்கிங் விட்டுருக்கலாம், அவர் ஒரு 10-15 வருஷமாக உள்ள ஸ்மோக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஸ்மோக் பண்ணால் கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. ப்ராபப்ளி தே வில் ஆட் மோர் ப்ரீமியம். நார்மலாக நான் ஸ்மோக்கருக்கு வந்து 20,000 ரூபா ப்ரீமியம்னா ஸ்மோக்கருக்கு வந்து ஒரு 20% மேலே போட்டு 25,000 ரூபா அவங்க ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து வெதர் இட் இஸ் எல்ஐசி ஆர் எனி ப்ரைவேட் உங்களுக்கு பணம் வந்துடும். இதில் வந்து நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக பணம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. இன்னொரு சந்தேகம் கிளாரிட்டி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ப்ரீமியம் அப்படின்றது நம்ம மந்த்லி பே பண்ணணுமா, இயர்லியாக பே பண்ணணுமா, இல்லை மொத்த அமௌண்ட்டை வேகமாக கட்டிடுறது நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து இப்போ எல்ஐசியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு நம்ம வந்து பொறுமையாக கட்டலாம், மாதம் வந்து கட்டலாம், இல்லை இயர்லியராக கட்டலாம். இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து ப்ரீமியத்தை வேகமாக முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஜாப் பார்க்குறீங்க, ஒரு 5 இயர்ஸ் வித்தின் 5 இயர்ஸில் உங்களால் ப்ரீமியம் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்ட தேவையில்லை. ஸோ இப்போ ப்ரீமியம் கட்டுறதை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்? இது வந்து என்னென்னா பியூர்லி இண்டிவிஜுவலுடைய சாய்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், என்னால் வந்து
அதாவது இயர்லி ப்ரீமியம் வந்து 1 லட்ச ரூபான்னா என்னால் 1 லட்ச ரூபா கட்ட முடியாது, அதே சமயத்தில் என்னால் மாதம் 8,000 and odd என்னால் கட்ட முடியும் அப்படின்னதுன்னா ஐ கேன் சூஸ் அ மந்த்லி. ஆர் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கேன், எனக்கு வந்து அப்பப்போ தான் பணம் வரும், அதனால் 1 லட்சம் வந்ததுன்னா நான் ஒரே தடையே கட்டிடுறேன். இது வந்து அடுத்த ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து 5 பே 10 பே அப்படிம்பாங்க. அதாவது என்னால் வந்து 60 வயசு வரையும் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் அவ்வளோ நாள் கட்ட முடியாது, நான் வந்து 5 இயர்ஸே கட்டிடுறேன். அப்படிங்கும்போது என்னென்னா அவங்க வந்து கால்குலேட் பண்ணி 60 வருஷம் கட்டினீங்கன்னா எவ்வளோ பே பண்ணணுமோ அதே இது வந்து 5 இயர்ஸில் கட்டும்போது ஆப்வியஸ்லி வில் பே மோர். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் அவங்க என்ன நினைப்பாங்க, அட்லீஸ்ட் நான் 5 வருஷம் கழிச்சு எனக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ தெரியாது, அதனால் நான் கட்டி முடிச்சிடுறேன் அப்படிம்பாங்க. இது வந்து என்னென்னா இதுதான் ரைட்டு தப்புங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. இட் இஸ் பியூர்லி டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவலுடைய சிச்சுவேஷன், அவங்களுடைய ஜாப் நேச்சர் அப்படின்னு. டெஃபினட்டாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.